ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சமையலுக்கு தேவையான சில மசாலா வகைகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நான் வந்து 50 கிராம் வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 50 மிளகாய் வரைக்கும் இருக்கும். இதை நம்ம மிதமான ஹீட்டில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாயை வந்து 1 நிமிஷம் வறுத்துருக்கேன். இதை வந்து எடுத்து நம்ம வேற ஒரு பவுலில் போட்டுடலாம். அடுத்தது நம்ம 3/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து 50 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்தது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து போட்டுடலாம். அடுத்தது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து போட்டுருங்க. அடுத்ததாக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இலை எடுத்து வறுத்துக்கலாம். இந்த இலை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நம்ம எதுக்காக இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்பைசஸில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்மளால் நல்லா பவுடர் பண்ண முடியாது. ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதில் வந்து சீக்கிரமாக பூச்சி வந்துடும். இதே நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈஸியாக பவுடர் ஆகிடும். அதே மாதிரியே நம்ம வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம வறுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம ஸ்பைசஸில் உள்ள வாசனையை வந்து இது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வாணலியில் உள்ள சூடே வந்து பெருங்காயம் வறுக்கிறதுக்கு போதும். இப்போ வந்து நம்ம இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பல்காக அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கிலோ வரமிளகாய்க்கு 1 கிலோ கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 350 கிராம் துவரம்பருப்பு, 350 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் சீரகம், 200 கிராம் மிளகு, 100 கிராம் வெந்தயம், பெருங்காயமும் 100 கிராம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் 100 கிராம். மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் கிடச்சதுன்னா நீங்கள் பல்காக அரைக்கும் போது விரலி மஞ்சள் வாங்கி அரைச்சிக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெயிலில் 1 வாரத்துக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைம் ஆனால் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மார்னிங் வெயில் அடிக்கும் போது மட்டும் வெயிலில் வச்சு காய வச்சுக்கோங்க. காஞ்ச பிறகு அதை ஃப்ளார் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து இந்த அளவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம வறுக்கும் போது அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். ஸ்பீடாக வச்சோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக கருகி போயிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா சாம்பார் பொடி வந்து நல்லா நைஸாக இருந்தால் தான் குழம்புல வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மீதி இருக்கிற திப்பியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரசப்பொடியில் கூட சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1/2 கப் சீரகத்தை போட்டு வறுத்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள், அங்கங்கே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து எடுத்து போட்டுடலாம். அடுத்தது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்து வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து ரசப்பொடிக்கு வந்து கொத்தமல்லி வந்து கம்மியாக சேர்த்தாலே போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம 5 வரமிளகாய் எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம்.
இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ரசப்பொடி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்ல. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பல்காக அரைக்கணும் அப்படின்னா 500 கிராம் சீரகம் எடுத்துக்கோங்க, 100 கிராம் மிளகு, 100 கிராம் கொத்தமல்லி, 250 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் வரமிளகா, 50 கிராம் மஞ்சள் தூள், 50 கிராம் பெருங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் ஃபுல் பட்டையை எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 30 கிராம்பு சேர்த்துடலாம். 4 நட்சத்திர சோம்பை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருக்கேன். 10 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 ஜாதிபத்திரி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து நல்ல வாசனை வரும். அந்த சமயத்தில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுடலாம். இதையும் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு பல்காக அரைக்கணும்னு தேவையில்ல. நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு இது தேவைப்படாது. அதனால இந்த மாதிரி அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதோட வாசனையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்ததாக நம்ம கறி மசால் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1.5 கப் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இதை வந்து வறுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 இன்ச்சு சைஸ்க்கு பட்டை, 4 கிராம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த கசகசா வந்து நமக்கு சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால வந்து நம்ம கடைசியாக சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இதில் ஒரு 15லேருந்து 20 வரமிளகாயை சேர்த்து வறுத்துக்கலாம். இதை வந்து லைட்டாக வறுத்தா போதும், இல்லைனா காரம் ஏறும். அதனால லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம நான்வெஜ் ஏதாவது செய்யும் போது அதில் வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நான்வெஜ் குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு சில குருமா வகைகளுக்கெல்லாம் நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம சாட் மசாலா பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு சீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சீரகத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா நல்லா வாசனை வரும். அந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்து வேற ஒரு பவுலில் கொட்டிடலாம். அடுத்தது நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வறுத்துக்கலாம். இந்த மிளகையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதில் கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த புதினாவை வந்து நம்ம ஒரு கருப்பு கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் வறுக்கிறேன். நீங்கள் வந்து முடிஞ்சால் வெயிலில் கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், புதினா நல்லா கருப்பாக மாறிடுச்சு. இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம இதையும் எடுத்து போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வாணலியில் உள்ள சூட்லேயே நம்ம என்ன பண்ணணும்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மேங்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மேங்கோ பவுடர் வந்து நம்ம சாட் மசாலாவில் அந்த புளிப்பு டேஸ்ட்டு வரதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி இதை 2 சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துருக்கேன்.
இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து வறுக்கிறதுக்கு நம்ம வாணலியில் உள்ள சூடே போதும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மேங்கோ பவுடர் வந்து நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் சீசன் அப்போ கிளிமூக்கு மாங்கான்னு விற்கும். அந்த கிளிமூக்கு மாங்காயை வாங்கிக்கோங்க. அதில் உள்ள தோலை நீக்கிட்டு நம்ம அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுதான் வந்து ட்ரை மேங்கோ பவுடர். இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா சலிச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சாட் மசாலா செஞ்சு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேங்கோ பவுடர் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சாட் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாவ் பாஜி மசாலா. இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். இதுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பாவ் பாஜி செய்யும் போது இது வந்து 1 டீஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நம்ம வந்து செய்யும் போது அந்த பாவ் பாஜி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எல்லா மசாலாவும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, சில்லி சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா இது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நன்றி.